வங்காள விரிகுடாவும் இந்து மகாசமுத்திரம் ஒன்றா சேர்ற இடமான ராமேஸ்வரம் வந்து ஒரு தனித்தீவு. அதை மண்டபத்தையும் ராமேஸ்வரத்தையும் பாம்பன் பாலம் இணைக்கிது. நாங்கள் ரோடு வழியாக ராமேஸ்வரம் போய் அங்கே நம்மளோட சின்ன சின்ன பாவங்கள் அன்னாடம் நம்ம நிறைய பாவம் செய்கிறோம். ஒரு கொசு நம்ம நடக்கும்போது எத்தனையோ பூச்சி பூமிக்கு அடியில் இருக்கிற பூச்சிகளை கொள்கிறோம். அந்த பாவங்களுக்கான பரிகாரமாக அங்கே அந்த ஆத்மாக்கள்லாம் சாந்தி அடையணும்னு சொல்லி கடலில் விளக்கேற்றி பிள்ளையார் பிடிச்சி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதை கடலில் விட்டுட்டு அந்த ஆத்மாக்களுக்கான பரிகாரத்தை கடலில் விட்டுட்டு அப்புறம் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வெத்தலை வாழைப்பழம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கே கடலில் குளிச்சுட்டு அப்படியே ராமேஸ்வரம் கோயிலுக்கு அந்த 22 தீர்த்தங்கள்லேயும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக நாங்கள் தனுஷ்கோடி போகலான்னு நினச்சோம். போகிறதுக்காக ரெடியாகி போகிற வழியில் ராமர் சீதையை மீட்டுக்கிறதுக்காக எங்கே நின்று எப்படி பார்த்து எப்படி போகிறதுன்னு பிளான் பண்ணாரோ அங்கே ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலில் போய் அங்கே ராம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராமர் ராவணனை கொன்ன அப்புறம் விபீஷணனுக்கு பட்டம் சூட்டுவார். அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு. அங்கேயும் போய் ராம பட்டாபிஷேகம் விபீஷ்ண பட்டாபிஷேகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லக்ஷ்மண தீர்த்தம் லக்ஷ்மணனோட தீர்த்தம் அங்கே ஆஞ்சநேயர் சுயம்புவாக இருக்கார். பெரிய ஆஞ்சநேயர் ஒருத்தர் பஞ்சமுக ஆஞ்சநேயரும் இருக்கார். அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வங்காள விரிகுடாவும் இந்து மகாசமுத்திரமும் சேர்கிற இடமான தனுஷ்கோடிக்கு போனோம். தனுஷ்கோடி எல்லையில் நம்ம இந்தியா பாதுகாப்புக்காக மிலிட்ரி கேம்பெல்லாம் இருக்குது. அங்கே நாங்கள் சின்ன சின்ன வியாபாரங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே அரிச்சல் முனையில் தான் ஒரு அசோக சக்கரம் வச்சு ஒரு பெரிய தூணை நம்ம இந்திய மத்திய அரசாங்கம் கட்டி நம்ம எல்லையை வளப்படுத்தி இருக்காங்க. அங்கேயும் போய் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மனமகிழ்ச்சியும் திருப்தியுமா இருந்துச்சு. நம்ம பித்ருக்களுக்கு என்னதான் நம்ம அடுத்த பித்ருக்கள் இல்லாதவங்களுக்கு நம்ம சாந்தி செய்தாலும் நிறைய ஆத்மாக்களுக்கு நம்ம அங்கே சாந்தி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அன்னதானம், அப்புறம் உடைதானம், அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு இந்த மாதிரி போர்வை தானம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக நாங்கள் மண்டபத்திலிருந்து ட்ரெயின் ஏறிட்டோம். ரொம்ப ப்ளசண்டான அமைதியான ஒரு யாத்திரையாக இருந்தது. தனுஷ்கோடியை பார்க்கும்போது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப வலிச்சது மனசு. 1964 எத்தனை ஆத்மாக்கள் அங்கே உயிர் நீத்திருக்காங்க. ஒரே மணல் மேடாக இருந்தது எங்கே பார்த்தாலும். அந்த 64 நடந்ததோட சுவடுகள் இன்னும் அழியாமையே இருக்கு. பழைய லைட் ஹவுஸ் எல்லாம் அழிஞ்சு போய் புதுசாக இப்போ கட்டியிருக்கிறாங்க. அந்த தனுஷ்கோடியை பார்க்கும்போது இயற்கை சில சமயங்களில் எவ்வளோ கொடூரமாக நடந்துக்குது. அதுக்கு நாமளும் ஒரு காரணம்தான். நம்ம இயற்கையை மதிக்காமல் ரொம்ப அலட்சியம் பண்ணுறதுனால இயற்கையும் நம்மளை பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்து நம்மளை அழிக்க முயற்சி பண்ணுது. அதை நம்மளும் உணர்ந்து அது இயற்கைக்குள்ள மரியாதையை கொடுக்கணும். நம்ம அந்த ஆத்மாக்களும் சாந்தி அடைகிறதுக்கான பிரார்த்தனையை தொடர்ந்து பண்ணணும். அடிக்கடி ராமேஸ்வரத்தில் அந்த பிரார்த்தனைகளுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கலன்னா விளைவு என்னன்னு
முன்னோடியை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை தெய்வமாக கும்பிடுவோம். இது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.